எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி, அதுக்காக வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இருக்குது. அப்புறம் தண்ணி அரிசி ஊற வச்சுருக்காங்க. ஆச்சு வச்சாச்சு வச்சாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். வெங்காயம் அவ்வளோமா தேவைதான் புரியும். பச்சை கலரில் இருக்கும், இலை மாதிரி இருக்கும். இந்துனா அதுதான் மாதிரி வரும். ஒரு பட்டில் பண்ணுவார்ல அந்த மாதிரி. இது வாழைத்தண்டை வந்து அரைச்சி போடுறாங்க. நீங்கள் வாழைத்தண்டு போடுறாங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சும்மா எல்லாத்துக்குமே வாழைத்தண்டு தூக்கி வைக்கணும். அதை போட்டு அந்த அல்வாவில் ஒரு துண்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அல்வாவை மாறும், டேஸ்ட் கிடைக்கலாம். முழு தக்காளி அப்படியே போட்டுறாதீங்க, மோசமாக இருக்கும். அதனால் கொஞ்சமாச்சு அரிஞ்சு போடுங்க. அது கூட கொஞ்சம் சால்ட்டை சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக சுவைக்கும் போது சுவைச்சு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். வதக்கி வாசனை வந்துடுச்சு. வாங்கி சுவை கூட சிக்கன் பீஸா. லெக் பீஸ் தானே இல்லை, என்ன பண்ணுறது? லெக் பீஸ் போட்டால் பீஸ் கம்மியாக இருக்குது, அதையும் துண்டு போட்டாச்சு. எப்பயே எடுத்து சாப்பிடலாம் போல இருக்குது. நான் பச்சையாக இருக்குது. இது ரா சில்லி பவுடர், எந்த மிக்சிங்கும் இருக்காது. போல இது கொஞ்சம் அந்த கரம் மசாலாலாம் அதெல்லாம் சேர்ந்துருக்குல்ல, அந்த தூள். இதுவும் அந்த கரம் மசாலா தான், 10 2 போட்டேன். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா அந்த தூள் ஸ்டார்டிங்கில் அரைச்சி வச்சாச்சு. பட்டை, லவங்கம், கிராம்பு, சோம்பு, ஜீரகம், அப்புறம் மிளகு, இதெல்லாம் தனியா, இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்து அரைச்சி வச்சுட்டு லாஸ்ட்டாக இது கலந்து நான் சொல்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணும்போது சொல்கிறேன். தயிர் ஆட் பண்ணியாச்சு. அது கரெக்டாக 1 kgனால கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். வேணுன்றவங்க எக்ஸ்ட்ரா கூட போட்டு பிரச்சனை இல்லை, நாங்கள் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுவோம். செஞ்சு வைக்கணும். வாவ், சாம்பார் ரெடி. சாரி இது பிரியாணியில் ஞாபகம் அந்த மசாலா போட ஆரம்பிச்சாச்சு. கரெக்டாக போட்டு டிஃபரன்ஸ் இருந்தாலும் மக்களே என்ன கிடைக்கிறாங்க. இதுதான் அந்த டேஸ்ட்டே தரும். ஆக்சுவலாக கடையில் பார்க்கணும் இல்லையா, அந்த டேஸ்ட் அந்த மசாலா தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் லைட்டாக மெசேஜை தட்டி விட்டுக்கோங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். மிக்சியில் போட்டு அரைக்கணுமா? இல்லை சாரி மனுஷன், மிக்சியில் போட்டு அரைச்சா அதெல்லாம் சூடாயிடணும். அப்புறம் நோம்பு கஞ்சி செஞ்சு தான் பண்ணுறாங்க. அதனால் இதை இப்படியே தான் செய்யணும். சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 மக் வாட்டர் மிக்ஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு. சிக்கன் குழம்பு ரெடி. இந்த சிக்கன் குழம்புல சாப்பாடை போட்டால் பிரியாணி நினைக்கிறேன். ஏன்னா பாப்பா வைக்கலாம், நீங்கள் அவசரப்படுறாங்க. கொதிக்க விடணும். கொதி வந்ததுக்கு அரிசியை போட்டு விசில் அப்படின்னு வச்சுட்டு அரிசி போட்டாச்சு. இதுக்கப்புறம் பிரியாணியை சமைக்க வேண்டியதுதான். எங்கள் வீட்டு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு இது பிரியாணியா இல்லை சிக்கன் குழம்பு சாப்பாடான்ட்டு செக் பண்ணிட்டு லாஸ்ட்டாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிரியாணி நல்லா வாசனை சூப்பராக பேசுது. ஒரு வழியாக சாப்பாடு உட்காந்தாச்சு. சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.